கண்ணியமானவர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உலகத்திலே நபிமார்களுக்கு எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, எப்படி துல்ஹிஜ்ஜா மாதத்தில் மிக அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேச வைத்தானோ, அவர்களுடைய தியாகங்களை, அவர்களுடைய நற்குணங்களை, அவர்கள் செய்த அர்ப்பணங்களை எல்லாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் பேசினோமோ, அதுபோன்று இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்களில் மூன்றாவது மிக சிறந்த நபிமார்களில் ஆரம்ப 3 நபிமார்களிலே மிக சிறந்தவர்கள் இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. இரண்டாவது, எந்த பரம்பரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் இரண்டாவது மிக சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். மூன்றாவது, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இந்த உலகத்துக்கு ஒரு நபியாக மாத்திரம் இன்றி ஒரு சமூகத்துடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு போராளியாக, ஒரு புரட்சி தலைவராக, ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக வேண்டி சிறுபிராயத்திலிருந்து தான் நபியாக அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் இருந்து வாலிப பருவத்திலிருந்து உழைத்த ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூன்றாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால் நான்காவது சிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா என்று உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் நபிமார்களில் மூன்றாவது அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற விடயத்தில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையின் தந்தை இம்ரானுடைய தந்தை காஹித். காஹித்துடைய தந்தை ஆசிர். ஆசிருடைய தந்தை லாவி. லாவியுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே மூசா இப்னு, இம்ரான் இப்னு, காஹித் இப்னு, ஆசிர் இப்னு, லாவி இப்னு, யாக்கூப் இப்னு, இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்துதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நபிமார்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த குடும்பம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒருபோதும் இந்த உலகத்தில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் உலகத்துடைய வஸ்துக்களால், நெருப்பால், ஆயுதத்தால் அழிக்க முடியாது. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் போன்றோடு அழிக்க முடியாது என்பதைத்தான் இந்த குடும்ப பின்னணி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அது எந்த காலமாக இருந்தாலும் சரி. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வேண்டும் என்று, ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நம்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர், அந்த காலத்தில் இருந்த ஒரு வல்லரசை ஆண்டு கொண்டிருந்தவன், அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டு அழிக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி உலகத்துக்கு சொன்ன ஒரு தூதரை, உண்மையான அந்த காலத்தில் இருந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நபியை நெருப்பில் போட்டார். ஒரு நபியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த நபியுடைய குடும்பத்திலிருந்து 6 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினார். இஸ்லாம் அழிய மாட்டாது, ஈமான் அழிய மாட்டாது, அல்லாஹ்வை நம்பியவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், வளருவார்கள், உருவாக்குவார்கள். ஒரு முஸ்லிம் அழிக்கப்பட்டால் 9 முஸ்லிம்களை அல்லாஹ் உருவாக்குவார்.
ஒரு இஸ்லாமிய தலைவர் அளிக்கப்பட்டால் 9 தலைவர்களை அல்லாஹ் உருவாக்குவார். ஒரு இப்ராஹீமை அழிக்க வேண்டும் என்று நம்ரூத் நெருப்பில் போட்டால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்த அல்லாஹ் 6 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். வகுல்லன் ஜஅல்னா நபிய்யா. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு இப்ராஹீம் அழிக்க பார்க்கறீங்க, அந்த இப்ராஹிம் பரம்பரையில இருந்து வந்த 6 பேர்களையும் நாங்கள் நபியாக ஆக்கினோம். எனவே இஸ்லாத்தை ஆயுதங்களால் அழிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றியை உலகம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் குர்ஆனில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்பட்டிருப்பதை போன்று வேறு எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 34 சூறாக்களில், சின்ன சின்ன சூறாக்கள் கிடையாது, 34 பெரிய பெரிய சூறாக்கள், சூரா பக்ரா தொடக்கம் சூரா அன்-நாஸிஆத் வரைக்கும் 34 சூறாக்களில் 134 இடங்களில் 134 இடங்களில் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அல்லாஹ் பிரஸ்தாபித்திருக்கிறார். 136 இடங்களில் அல்லாஹ் பிரஸ்தாபித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வெற்றியை ஏன் நபி அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த 3 மதத்தவர்கள், யஹூதிகள் மாத்திரம் அந்த நாளில் நோன்பு நோக்கவில்லை. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நாள், அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. சென்ற மாதம் நாங்கள் நோன்பு நோற்றோம். அரஃபாவுடைய 9வது நாள், அரஃபாவுடைய துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள், அந்த நாள் குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் பூர்த்தி செய்யப்பட்ட நாள். அதே போன்று அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்துடைய மிக முக்கியமான நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழித்த முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்த நாள் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. எப்படி அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் அல் யௌம் என்று, இன்றைய நாள் என்று அல்லாஹ் பேசினானோ, அது போன்று ஆஷூராவுடைய தினத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அடுத்த மாதம் 6வது நாள், அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நோன்பு நோக்க இருக்கக்கூடிய அந்த நாள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்த அந்த மாதத்தில் இருந்து இன்று வரைக்கும் அந்த நாளில் நோன்பு நோக்கப்படுகிறது. அந்த நாள் குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அரஃபாவுடைய நாளை பற்றி சொல்வதை போன்று அல்லாஹ் தஆலா அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா, ஆஷூராவுடைய நாளில் அழிக்கப்பட்ட ஃபிரௌனோடு அல்லாஹ் உரையாடுகிறார். ஃபிரௌன் தன்னை ரப் என்று சொன்னவன், ஃபிரௌனோடு அல்லாஹ் உரையாடுகிறான். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா, ஃபிரௌனே, இன்றைய நாள் முஹர்ரமுடைய 10வது நாள், உன்னை நாங்கள் உன்னுடைய உயிரை பறித்தாலும் உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்பாக வைப்போம், உன்னுடைய உடலை நாங்கள் அழிக்க மாட்டோம். கியாமத்துடைய நாள் வரைக்கும் உனது உடம்பை உலகத்துக்கு சான்றாக அநியாயத்தின் முடிவு அழிவுதான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, சர்வதிகாரத்தின் முடிவு அழிவு, அநியாயத்தின் முடிவு அழிவு என்பதை காட்டுவதற்காக உனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள், உனக்கு பின்னால் வரக்கூடிய தலைவர்கள், உனக்கு பின்னால் வரக்கூடிய சர்வதிகாரிகள் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். ஆஷூராவுடைய தினத்திலிருந்து உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஆஷூராவுடைய தினத்தை குறிப்பாக சொல்லியிருக்கிறார்.